ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி சூப்பரான பீட்ரூட் ஜாம் வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டும் பேரிச்சம்பழத்தையும் வச்சு நான் ஜாம் செஞ்சுருக்கேன். கடையில் எப்படி கிடைக்குதோ அந்த மாதிரி சூப்பராகவே இருக்கும், கெட்டு போகாமலும் இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஹெல்த்தியாக வீட்டில் செஞ்சு கொடுங்க, பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2 பீட்ரூட் எடுத்திருக்கேன். நல்லா கழுவிட்டு தோல் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு குவான்டிட்டி சேர்த்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பீட்ரூட் எடுத்துக்கோங்க. நான் 1 கப் அளவுக்கு பீட்ரூட் எடுத்திருக்கேன். அதே கப்பால் 1 கப் அளவுக்கு பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன். பேரிச்சம்பழம் பார்த்திங்கன்னா நான் கோட்டை நீக்கிட்டே எடுத்திருக்கேன். பேரிச்சம்பழமும் ஸ்வீட்டு, பீட்ரூட்டும் ஸ்வீட்டு, அதனால் நீங்கள் சுகர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக போட்டுக்கோங்க. இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கலாம். குக்கரில் பீட்ரூட்டையும் பேரிச்சம்பழத்தையும் சேர்த்துக்கலாம். நம்ம பீட்ரூட் 1 கப்பு, பேரிச்சம்பழம் 1 கப்பு எடுத்துருக்கோம். தண்ணி பார்த்திங்கன்னா இதில் அரை கப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா பீட்ரூட்லேருந்து வேகும் போதே தண்ணி வரும். இப்போ ஒரு 2 விசில் போல் விட்டுக்கிறேன். 2 விசில்லே பார்த்திங்கன்னா பீட்ரூட்டும் பேரிச்சம்பழமும் நல்லா மசிஞ்சு வந்துடும். இப்போ திறந்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு வெந்திருக்குதுன்னு சொல்லிவிட்டு. இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக பீட்ரூட்டும் பேரிச்சம்பழமும் நல்லா வெந்து வந்துடுச்சு. இது பார்த்திங்கன்னா நல்லா நம்ம ஆற விட்டுடலாம். மிக்ஸி ஜாரில் சூடாக சேர்த்து அரைக்கக்கூடாது. அதனால் இப்போ நம்ம இதை ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி வேறு ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ விட்டுக்கலாம். கீ நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த பீட்ரூட் பேரிச்சம்பழம் பேஸ்ட்டை இதோடு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நெய் அதிகமாக சேர்த்துக்கிட்டா பிடிக்கும்னா நீங்கள் இன்னும் கூட நல்லா சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா கலரி கொடுத்துக்கலாம். பாருங்கள், பார்க்கும்போது எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ இதுக்கு இந்த பீட்ரூட் பாத்திரத்தில் ஒட்டி வராத அளவுக்கு நம்ம கைவிடாத கிளறிட்டே இருக்கணும். பாருங்கள் எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பார்க்கும்போது. இப்போவே ஜாம் இது நல்ல ஒரு திக்கான கண்டென்சன்ஸில் நம்ம கலரை விட்டுக்கிட்டே இருக்கலாம். இந்த பபிள்ஸ் வரும்போது பார்த்திங்கன்னா ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இல்லைனா எல்லா இடத்துலையும் செதறும், மேலவும் தெரிக்கும். இந்த அளவுக்கு நல்லா வந்ததுக்கப்புறம் நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். பீட்ரூட்லேயும் சுகர் இருக்கும், பேரிச்சம்பழமும் சுகராக இருக்கும். அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு சுகர் தேவையோ அந்த அளவுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க. நாங்கள் அதிகமாக சேர்த்துக்குவோம், அதனால் நான் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கிறேன். சுகர் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஜாம் கொஞ்சம் மெல்ட் ஆகும். மறுபடியும் இறுகி வர அளவுக்கு நம்ம நல்லா கலரி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு திரண்டு வரும். அந்த அளவுக்கு நம்ம அல்வா பதத்தில் வர வரைக்கும் நம்ம கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். எனக்கு கொஞ்சம் போல் சுகர் தேவைப்பட்டுச்சு, அதனால் இன்னும் கூட நான் கொஞ்சம் சுகர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம கைவிடாத கிளறிக்கிட்டே இருக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், கலரும் போதே பாத்திரத்தில் ஒட்டடலை. இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக வரட்டும். அது மாதிரி திக்காக இருக்கும் போது நம்ம எடுத்தோம்னா பார்த்திங்கன்னா இது ரொம்ப நாள் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும். இந்த ஜாம் பார்த்திங்கன்னா நம்ம ப்ரெட் கூட, சாண்ட்விச் கூட, சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். தோசை கூடயும் ஜாம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு ஜாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுதான் கரெக்டான பக்குவம். இதை நம்ம ஆற வச்சு ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்மளே செஞ்சது, எந்த ஒரு ரசாயனமும் சேர்க்காத, கலப்படமும் இல்லாத வீட்டில் இருக்கிற பீட்ரூட்டை வச்சு நம்ம எவ்வளோ எளிமையாக செஞ்சுட்டோம் பாருங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.